சாமுவேலும் சவுலும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெபஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன், சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும், அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய்ப் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 9:15 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் சாமுவேலின் காதில் உரைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மனஸ்தாபம் என்பதற்கு கர்த்தர் சவுலை குறித்த தமது திட்டத்தை மாற்றிக்கொண்டார் என்று பொருள். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்திருந்தால் அவருடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டிருக்கும். ஆனால் சவுலோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் கர்த்தர் சவுலை ராஜாவாக இராதவாறு தள்ளிவிட்டார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகள் தமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களை குறித்த தமது திட்டத்தை கர்த்தர் மாற்றிக்கொள்வார். சாமுவேல் மனம் நொந்து இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஒரு ஆத்துமா அழிந்து போகும்போது தேவனுடைய மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் வேதனைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இதுபோல ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சவுலை ராஜாவாய் இராதபடிக்கு தள்ளிவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். தம்முடைய மனதின் எண்ணங்களை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாம் செய்த காரியங்களை குறித்து வருத்தப்படுகிறவரோ அல்லது மனம் திரும்புகிறவரோ அல்ல. அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல. மனுஷர்தான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டு தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். தாங்கள் செய்த தப்பிதங்களை நினைத்து மனஸ்தாபப்பட வேண்டும்.
கர்த்தர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லும்போது அவர் தம்முடைய மனதை மாற்றவில்லை. அதற்கு பதிலாக அவர் தம்முடைய செய்முறையை மாற்றுகிறார். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய சித்தத்தை மாற்றுவதில்லை. கர்த்தருடைய சித்தம் மாறாதது. தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் தம்முடைய செய்முறைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். மாற்றம் கர்த்தரிடத்தில் உண்டாகவில்லை. மாற்றம் சவுலிடத்தில்தான் உண்டாயிருக்கிறது. சவுல் கர்த்தரை விட்டு திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனார். சவுல் அமலேக்கியரை சங்காரம் பண்ணினாலும் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மொத்தமாய் சங்காரம் பண்ணவில்லை. அமலேக்கியரின் ஆடு மாடுகளை அழித்து போட மனதில்லாமல் சவுல் அவைகளை தப்ப விட்டிருக்கிறார். இது சவுலின் பேராசைக்கு அடையாளமாயிருக்கிறது. சவுல் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் கர்த்தருக்கு சத்துருவாகிறார். கர்த்தர் சவுலை பற்றி சொன்னபோது சாமுவேல் மனம் நொந்து போகிறார். அவர் இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய மனதிலே இனிமேல் சவுலுக்கு இரக்கம் இருக்காது. சவுலை ராஜாவாய் இராதபடிக்கு தள்ளிவிட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். இதன் நிமித்தமாய் சாமுவேல் இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் பாவிகளை தம்முடைய சமூகத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறார். பாவிகள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பதை பார்த்து நீதிமான்கள் தங்கள் மனதிலே அவர்களுக்காக வேதனைப்படுகிறார்கள். நல்லவர்கள் தீயவர்களின் துர்க்கிரியைகளை பார்த்து துக்கப்படுகிறார்கள். பாவிகளை கொன்று போட வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் பாவிகளின் அழிவை விரும்புவதில்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி தம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். பாவிகளின் மரணத்தில் கர்த்தர் பிரியப்படாதது போல நாமும் அவர்களுடைய மரணத்தில் பிரியப்படக்கூடாது. கர்த்தர் சாமுவேலோடு சவுலை பற்றி ரகசியமாய் சொன்னார். கர்த்தர் தனக்கு ரகசியமாய் சொன்னதை சாமுவேல் சவுலுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறார். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போகிறார். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனார் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அமலேக்கியர் மீது சவுல் வெற்றி பெற்றதை நினைவு கூறும் விதமாக சவுல் ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுகிறார். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் சவுலுக்கு வெற்றி தொடராது. சவுல் கர்மேலில் இருந்து கில்காலுக்கு போகிறார். சாமுவேல் சவுலை சந்தித்த போது கர்த்தருடைய வார்த்தைகளை தான் நிறைவேற்றியதாக சவுல் சாமுவேலிடம் அறிவிக்கிறார். சாமுவேல் சவுலை தேடி கில்காலுக்கு போகிறார். சவுல் அங்கே சாமுவேல் வருவதை பார்த்து அவரை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததாக சவுல் 2 முறை அறிக்கையிடுகிறார். சவுலை பார்க்கும்போது சாமுவேலின் மனதிலே சந்தோஷமில்லை. சாமுவேலின் இருதயத்தில் சவுலை குறித்த செய்தி பாரமாய் இருக்கிறது. கர்த்தர் சவுலை ராஜாவாய் இராதபடிக்கு தள்ளிவிட்டதன் நிமித்தமாய் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சவுலோ அமலேக்கியர் மீது தனக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து சந்தோஷமாய் இருக்கிறார். அந்த வெற்றிக்கு அடையாளமாக கர்மேலிலும் மேலும் பல பட்டணங்களிலும் சவுல் தனக்கு ஜெயஸ்தம்பங்களை நாட்டுகிறார். கர்மேல் பட்டணம் யூதாவின் பர்வதங்களில் இருக்கிறது. சவுலோ கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தரே அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்திலே தனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்பதை சவுல் நினைத்து பார்க்கவில்லை. இந்த வெற்றி தன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் உண்டாயிற்று என்று நினைத்து சவுல் கர்மேலில் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறார். சவுல் கர்மேலில் இருந்து மேலும் பல இடங்களுக்கும் போகிறார். அங்கே இருந்து கில்காலுக்கு போகிறார். தன்னுடைய வெற்றியை எல்லா ஊர்களிலும் கொண்டாடுகிறார். சவுல் கில்காலிலே இருக்கும்போது சாமுவேல் அவரை சந்திக்கிறார். அப்போது கூட சவுல் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்திருப்பதாக சவுல் நினைத்து கொண்டிருக்கிறார். சாமுவேலை பார்த்தபோது சவுலின் மனதில் சந்தோஷம் உண்டாயிற்று. சவுல் சாமுவேலை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். சாமுவேலே சவுலை அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அனுப்பினார். கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு நேரடியாய் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை சாமுவேல் மூலமாய் உண்டாயிற்று. கர்த்தர் சொன்ன பிரகாரம் தான் செய்து முடித்திருப்பதாக
சவுல் சாமுவேலிடம் பெருமையோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சவுல் சந்தோஷமாய் சொல்லுகிறார். சவுலின் மனதிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்னும் எண்ணம் சிறிதுமில்லை. சவுலின் மனச்சாட்சி அவருடைய கீழ்ப்படியாமையை அவருக்கு உணர்த்தவில்லை. சவுலின் மனச்சாட்சி அவருடைய கீழ்ப்படியாமையை உணர்த்தி இருக்கும் என்றால் சவுல் சாமுவேலை சந்தோஷமாய் வரவேற்றிருக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றும் சவுல் சாமுவேலிடம் சந்தோஷமாய் சொல்லியிருக்க மாட்டார். தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியவில்லை என்பது சவுலுக்கு தெரிந்திருப்பதினால் சவுல் தன்னுடைய பாவத்தை இங்கே மூடி மறைக்க முயற்சி பண்ணுகிறார். பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் சாமுவேல் தன்னை கடிந்து கொள்ளக்கூடாது என்றால் தன்னை நியாயப்படுத்த வேண்டும் என்று சவுல் நினைக்கிறார். சாமுவேல் பேசுவதற்கு முன்பாகவே சவுல் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லி சவுல் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறார். சவுலைப் போலவே இக்காலத்திலும் பாவிகளில் அநேகர் கர்த்தருடைய கிருபைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள். தங்களை நியாயப்படுத்தினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நம்மை நாமே நியாயப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நம்மால் தப்பிக்க முடியும். சாமுவேலின் மனதில் சவுலை பற்றிய வேதனையும் பாரமும் மிகுந்திருக்கிறது. சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் சவுல் சாமுவேலிடம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று பொய் சொல்லுகிறார். சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை சாமுவேல் அவருக்கு வெளிப்படையாகவே சொல்லுகிறார். அதற்கு சாமுவேல், நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்று கேட்கிறார். ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் சவுலின் கீழ்ப்படியாமைக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. தன்னுடைய கீழ்ப்படியாமையை சாமுவேல் எடுத்துச் சொன்ன போதிலும் தன்னிடத்தில் தப்பிதம் எதுவும் இல்லை என்றும் தான் செய்தது நீதியானது என்றும் சவுல் தன்னை நியாயப்படுத்துகிறார். சவுல் சாமுவேலுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் புத்திரர் அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்று சொல்லுகிறார். தான் செய்த தவறுகளுக்கு சவுல் 3 முறை தன்னுடைய ஜனங்களை பொறுப்பாக்குகிறார். சவுலும் ஜனங்களும் தவறு செய்தார்கள் என்று 1 சாமுவேல் 15:9 கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுலோ தன்னை பற்றி கூறாமல் இது ஜனங்கள் செய்த காரியம் என்று அறிவிக்கிறார். சவுலும் ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போதிலும் நியாய தீர்ப்பு சவுலின் மீதே வருகிறது, ஜனங்கள் மீது வரவில்லை. உண்மையை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் ஆடுகளையும் மாடுகளையும் மெய்யாகவே அமலேக்கியரிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சவுல் இதை சொல்லும்போது தான் இவைகளை கொண்டு வரவில்லை என்றும் இஸ்ரவேல் ஜனங்களே இவைகளை கொண்டு வந்தார்கள் என்றும் சொல்லுகிறார். தன்னுடைய அனுமதி இல்லாமலும் தன்னுடைய உத்தரவு இல்லாமலும் இஸ்ரவேல் ஜனத்தார் அமலேக்கியரிடத்திலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சவுல் சொல்லுகிறார். சவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சாமுவேல் சொன்ன கர்த்தருடைய கட்டளை நன்றாய் தெரியும். அமலேக்குக்கு உண்டான மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று சாமுவேல் கர்த்தருடைய கட்டளையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது சவுலுக்கும் தெரியும். அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன இஸ்ரவேலருக்கும் தெரியும். அமலேக்கியரின் ஆடுகளையும் மாடுகளையும் கொன்று போடாமல் அவைகளை உயிரோடு பிடித்து கொண்டு வருவது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத செய்கை என்பது இஸ்ரவேலர் எல்லோருக்கும் தெரியும். சவுலின் அனுமதி இல்லாமல் இஸ்ரவேலர் அவைகளை உயிரோடு கொண்டு வந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பாவம் செய்கிறவர்கள் தாங்கள் பாவம் செய்வதாக அங்கீகரிப்பதில்லை. பாவம் அவர்களுடைய வாசற்படியில் படுத்திருந்தாலும் பாவிகள் தங்கள் பாவங்களை பற்றி நினைத்து பார்ப்பதில்லை. தங்கள் பாவங்களை குறித்து கவலையற்றவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் தங்களுக்கும் தங்கள் பாவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களைப் போலவும் நடந்து கொள்வார்கள். பாவிகள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யாமல் தங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அவர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இரக்கம் கிடைக்காது. தங்கள் பாவங்களுக்கு தாங்களே காரணம் என்பதை அங்கீகரிக்காமல் பிறர் மீது குற்றம் சொல்ல முயற்சி பண்ணுகிறவர்கள்
தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மாட்டார்கள். மற்றவர்கள் தங்களை பாவம் செய்ய தூண்டினார்கள் என்றும் தாங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு பங்காளிகளாகி விட்டதாகவும் காரணம் சொல்லுவார்கள். சவுல் கர்த்தருடைய கட்டளையை மீறி அமலேக்கியரிடத்திலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்திருந்தாலும் அவற்றை ஒரு நல்ல காரியத்திற்காகவே கொண்டு வந்திருப்பதாக சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் என்று சவுல் சாமுவேலிடத்தில் சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். சவுல் சாமுவேலிடத்தில் பொய் சொல்லுகிறார். இந்த ஆடுகளும் மாடுகளும் தங்களுக்கு வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரவேலர் இவைகளை அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தார்கள். அவர்கள் ஆடுகள் மேலும் மாடுகள் மேலும் ஆசைப்பட்டார்கள். ஒருவேளை சவுல் இங்கு சொல்லுவது போல கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு இவைகளை தப்ப வைத்திருந்தாலும் கர்த்தர் திருட்டு பொருளின் மீது பிரியப்படுகிறவர் அல்ல. இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். அவருக்கு பரிசுத்தமானதை மாத்திரமே பலியாக செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பலிபீடமும் பரிசுத்தமானது. பரிசுத்தமான பலிபீடத்திலே திருட்டு பொருளை பலியாகவோ காணிக்கையாகவோ செலுத்தக்கூடாது. சவுல் சொல்லுகிற சாக்குப்போக்கான காரணங்களை செவி கொடுத்து கேட்பதற்கு சாமுவேல் ஆயத்தமாயில்லை. அந்த பேச்சை விடும் என்று சாமுவேல் சவுலுக்கு தீர்மானமாய் சொல்லிவிடுகிறார். சாமுவேல் கர்த்தருடைய நாமத்தினாலே சவுலுக்கு நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். சாமுவேல் சவுலிடம், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சவுலும் சொல்லும் என்று சாமுவேலிடம் சொல்லுகிறார். கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தார். சவுல் தன்னுடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அவர் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானார். கர்த்தர் சாதாரணமாய் இருந்த சவுலை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய அந்தஸ்திலும் ஐஸ்வர்யத்திலும் நம்மை உயர்த்தும் போது நம்மை நாமே உயர்வாக நினைக்கக்கூடாது. நமக்குள்ளே நம்மை குறித்து பெருமை வந்துவிடக்கூடாது. நம்முடைய அற்பமான ஆரம்பங்களை மறந்து விடாமல் நினைவு கூற வேண்டும். சவுலின் கீழ்ப்படியாமைக்கு உண்மையான காரணத்தை சாமுவேல் இங்கு வெளிப்படுத்துகிறார். சவுலின் பெருமை, அவர் தன்னை உயர்த்துவது ஆகியவையே அவருடைய கீழ்ப்படியாமைக்கு காரணம். தேவனுடைய அதிகாரத்தையும் அவருடைய வார்த்தையையும் புறக்கணிக்கும் அளவிற்கு சவுல் தன்னை அதிகமாக உயர்த்திவிட்டார். ஆனாலும் அவர் ஒரு காலத்தில் தனக்கே சிறியவராக தெரிந்தார். கர்த்தரே தம்முடைய கிருபையினால் நம்மை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு கர்த்தர் நமக்கு காண்பித்த எல்லா கிருபைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் மறந்து விடாமல் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சுய பெருமையும் சுய மேட்டிமையும் காணப்படும் என்றால் அதை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். கர்த்தருடைய ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு தெய்வீக காரணம் உண்டு. கர்த்தர் காரணமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து அவரை நோக்கி, நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சவுலை அந்த வழியாய் அனுப்பினார். கர்த்தரே சவுலை அனுப்புகிறார். ஆகையினால் சவுலின் வேலை மிகவும் எளிதாயிருக்கும். அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டாகும். கர்த்தர் இந்த யுத்தத்தை யுத்தம் என்று அழைக்காமல் இதை ஒரு யாத்திரை என்று அழைக்கிறார். கர்த்தர் சவுலை யுத்தத்திற்கு அனுப்புவது போல அனுப்பாமல் ஒரு பிரயாணத்திற்கு அனுப்புவது போல அவரை அந்த வழியாய் அனுப்புகிறார். சவுல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சவுல் நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொன்ன பிரகாரம் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும். அவர்களுக்குரிய ஆடுகளையும் மாடுகளையும் சங்காரம் பண்ண வேண்டும். ஆனால் சவுலோ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். சாமுவேலும் சவுலிடம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று கேட்கிறார். கர்த்தர் சவுலை உயர்த்தி இருக்கிறார். அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராய் இருக்கிறார். சவுலுக்கு இவ்வளவும் இருந்தும் பெலிஸ்தருடைய கொள்ளையின் மேலும் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சவுலுக்கு அதிகமாய் கிடைத்திருக்கிறது.
ஆனால் சவுலோ அந்த ஆசீர்வாதங்களில் திருப்தி அடையாமல் தனக்கு இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று பேராசைப்படுகிறார். சவுல் அமலேக்கியருடைய கொள்ளையை நிர்மூலம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அமலேக்கியரையும் அவர்களுடைய உடைமைகளையும் சவுல் நிர்மூலம் பண்ண வேண்டும். ஆனால் சவுலோ கர்த்தருடைய நாம மகிமையை நாடாமல் தன்னுடைய சொந்த லாபத்தை நாடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இதனால் தனக்கு ஒரு லாபமும் உண்டாகாது என்று சவுல் தன்னை பற்றி யோசிக்கிறார். சவுல் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்த கர்த்தரை பற்றியும் அவருடைய கட்டளைகளை பற்றியும் யோசித்து பார்க்காமல் தன்னுடைய சொந்த நன்மைகளையும் சுய ஆசைகளையும் யோசித்து பார்க்கிறார். இதனால் சவுல் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் அமலேக்கியருடைய கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். சவுல் அமலேக்கியர் மத்தியில் நலமானவைகளை பார்த்தபோது அவைகளை அழிப்பதற்கு பதிலாக கொள்ளையிடுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். சாமுவேல் தன் மீது எத்தனை குற்றங்களை சொன்னாலும் அதற்கு சாக்குப்போக்கான பதில்களை சொல்ல சவுல் ஆயத்தமாயிருக்கிறார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். சவுல் இந்த வாக்கியத்தை பொய்யாக கூறுகிறார். ஏனெனில் சவுலின் நாட்களுக்கு பின்பும் அமலேக்கியர் இருந்ததாக வேதாகமத்தில் குறிப்புகள் உள்ளன. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆனால் சவுலோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிரதானமானவைகளை அமலேக்கியரிடமிருந்து பிடித்து கொண்டு வருகிறார். இதை பற்றி சாமுவேல் சவுலிடம் கேட்டபோது இது கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தது என்று கூறிவிடுகிறார். கர்த்தர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். சாமுவேல் சவுலை பார்த்து, நீர் கர்த்தருடைய சொல்லை கேட்கவில்லை என்று குற்றம் சொல்லுகிறார். சவுலோ, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டேன் என்று அவருக்கு பதில் சொல்லுகிறார். சாமுவேல் சவுலிடம், கர்த்தர் உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் என்று சொல்லுகிறார். சவுலோ, கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போனேன் என்று சாமுவேலுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். சவுல் தன்னுடைய ஒவ்வொரு செய்கையையும் நியாயப்படுத்துகிறார். தன்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சாதிக்கிறார். சவுல் தன்னுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்திருக்கிறார். தன்னுடைய சுய புத்தியினாலும் சுய ஞானத்தினாலும் சிந்தித்து பார்த்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதை சவுல் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தரை விட தனக்கு அதிக ஞானம் இருப்பதாக சவுல் நினைத்து கொண்டிருக்கிறார். அமலேக்கியரின் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணுவதற்கு பதிலாக அவற்றை உயிரோடு பிடித்து வந்து கர்த்தருக்கு பலியிடுவது மிகவும் ஞானமான செய்கையாய் இருக்கும் என்று சவுல் நினைக்கிறார். ஆடுகளை நிர்மூலம் பண்ணுவதற்கு பதிலாக அதை கர்த்தருக்கு பலியிடலாம் என்பது சவுலின் யோசனை. சவுல் சாமுவேலிடம், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் மீதியானியருடைய ஆடு மாடுகளை நிர்மூலம் பண்ணாமல் அவற்றை உயிரோடு பிடித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதிலே கர்த்தருக்கும் பங்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் செய்தார்கள். படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் 6,75,000 ஆடுகள் இருந்தது. மோசேயின் காலத்திலே இஸ்ரவேலர் மீதியானியருடைய ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வந்தது போல தாங்கள் இப்போது அமலேக்கியரின் ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வந்திருப்பதாக சவுல் விவாதம் பண்ணுகிறார். இதில் கர்த்தருக்கும் பங்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையினால் தாங்கள் செய்வதில் தப்பிதம் ஒன்றும் இல்லை என்று சவுல் சாமுவேலிடத்தில் விவாதம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரின் ஆடு மாடுகளை உயிரோடு பிடித்து கொண்டு வராமல் அவர்களுடைய தேசத்திலேயே அவற்றை நிர்மூலம் செய்திருந்தால் அவை அங்கேயே செத்துப்போகும். அவற்றின் சரீரம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாகும். ஆகாயத்து பறவைகளும் காட்டு மிருகங்களும் அவற்றை புசிப்பதற்கு பதிலாக அவற்றை நிர்மூலம் பண்ணாமல் உயிரோடு பிடித்து கொண்டு வந்து கர்த்தருக்கு கில்காலிலே பலியிட்டால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்றும் இதுவே புத்தியுள்ள செய்கை என்றும் சவுல் சாமுவேலிடத்தில் விவாதம் பண்ணுகிறார். சவுல் தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்புவதாக தெரியவில்லை. தன்னுடைய செய்கைகளை சவுல் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
கர்த்தருக்கு எது பிரியமானது என்பதை சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு பலியிடுவதை விட அவருக்கு கீழ்ப்படிவதே உத்தமம் என்று சாமுவேல் தெளிவாக சொல்லுகிறார். சாமுவேல் சவுலிடம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. பலிகள், காணிக்கைகள், சடங்குகள், பண்டிகைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே பிரதானமான காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம். கீழ்ப்படியாமை மனுஷருடைய கலக குணத்தினாலும் முரட்டாட்டத்தினாலும் வருகிறது. ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் சத்தியத்திற்கும் கீழ்ப்படிய மாட்டான். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே என்று சாமுவேல் சொல்லுகிறார். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார். அதனால் கர்த்தரும் சவுலை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனச்சாட்சி சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமானதுதான். ஆனாலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக சடங்காச்சார பிரமாணங்களை எவ்வளவுதான் கை கொண்டாலும் நம்முடைய மனதிலே சுத்தமும் இருதயத்திலே கீழ்ப்படிதலும் இல்லை என்றால் நம்முடைய சடங்காச்சாரங்களும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் கர்த்தருக்கு முன்பாக வீணானவையாயிருக்கும். அவற்றால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:6-8 வரை. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஓசியா 6:6. கீழ்ப்படிதல் சுத்த இருதயத்தில் உண்டாகிறது. நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்குள்ளே பாவம் பிரவேசிக்கிறது. அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பலி செலுத்துதல் தேவைப்படுகிறது. பாவம் இல்லை என்றால் பலி செலுத்துவதும் தேவையில்லை. கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் பலி செலுத்துவதற்கு கொண்டு வருவது மிகவும் எளிது. அதே வேளையில் நம்முடைய சுய விருப்பங்களையும் சுய சித்தங்களையும் சுய திட்டங்களையும் கர்த்தருடைய பலிபீடத்தில் சமர்ப்பித்து கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாம் கீழ்ப்படிவது மிகவும் கடினம். சாமுவேல் இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். நம்முடைய சுய சித்தம் கர்த்தருடைய சித்தத்தோடு போட்டி போடக்கூடாது. நம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. நாமே நம்முடைய சுய சித்தங்களை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்போது கர்த்தருடைய கோபம் நம்மீது வருகிறது. இதையே முரட்டாட்டம் என்றும் மீறுதல் என்றும் கடின இருதயம் என்றும் சொல்லுகிறோம். இவை விக்கிரக ஆராதனையைப் போலவும் பேய்த்தனத்தைப் போலவும் கர்த்தருக்கு விரோதமான பாவமாயிருக்கிறது. சாமுவேல் இந்த சத்தியத்தை சவுலுக்கு தெளிவுபடுத்துகிறார். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது என்று சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். புறஜாதியார் மத்தியில் விக்கிரகங்கள் தீமையை அகற்றும், நோய்களை குணமாக்கும் என்னும் நம்பிக்கை இருக்கிறது. புறஜாதியார் தங்களுடைய கோவில்களில்
மனுஷருடைய சரீரத்தின் உறுப்புகளை வடிவமைத்து தொங்கவிட்டிருப்பார்கள். தங்களுடைய தெய்வங்கள் இந்த உடல் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்களுக்கு விக்கிரக தெய்வங்களை ஸ்தாபிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு விரோதமான பாவம். இது கர்த்தருடைய கட்டளையை மீறுகிற செயல். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்காவிட்டாலும் இவர்கள் உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். கீழ்ப்படியாமையும் கர்த்தருக்கு விரோதமான பாவம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:6-8 வரை. சாமுவேல் சவுலின் கீழ்ப்படியாமையை கடிந்து சொல்லிவிட்டு அவருக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் அறிவிக்கிறார். சாமுவேல் சவுலை பார்த்து, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லுகிறார். செப்துவஜின் பதிப்பில் கர்த்தர் உம்மை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி போட்டார் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்று நினைப்போம் என்றால் நாம் மற்ற மனுஷரை ஆளுகை செய்வதற்கு தகுதி அற்றவர்களாய் இருப்போம். நாம் மற்றவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நம்மை நாமே முதலாவதாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்.